எனக்கு அந்த நேரத்தில் நான் ஒரு ரிப்ளையோ இல்லை வந்து நான் அதுக்கு ரெஸ்பான்ஸோ நான் பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பாக போயிருக்கும் அப்படின்றது நான் யோசிக்க கூட முடியல. ரம்ஜான் பண்டிகையின் போது மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயரில் காருக்குள் இருந்தவாறு இர்ஃபானும் அவரது மனைவியும் பொதுமக்களிடம் நடந்து கொண்ட விதம் சர்ச்சையான நிலையில் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு யூடியூபர் இர்ஃபான் வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வந்து என்னால் வந்து அந்த பீரியட்ல வந்து என்னால் பண்ண முடியல. அந்த ரம்ஜான்ல இருந்து இப்போ வரைக்கும் டைம் இல்லாமலாம் கிடையாது. நான் ஏன் பண்ண முடியல அப்படின்னா எமோஷனலாக நான் வந்து ரொம்ப ஒரு பேடாக இருந்தேன். எதனாலனா ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்துட்டு நிறைய வீடியோஸ் இதை பற்றி வந்துருச்சு. எனக்கு அந்த நேரத்தில் நான் ஒரு ரிப்ளையோ இல்லை வந்து நான் அதுக்கு ரெஸ்பான்ஸோ நான் பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பாக போயிருக்கும் அப்படின்றது நான் யோசிக்க கூட முடியல. என் கூட இருக்கவங்க சொன்னாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக நீ ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டாக தோணுச்சு எனக்கும். அதனால் அது நான் எடுத்த முடிவு தான். நான் அந்த நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் இதை நான் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசணும். இதை பற்றி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் வந்து நடந்தது வந்து தப்பு. நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக உணர்றேன். ஏன்னா ஒரு விஷயம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஏன்னா நம்ம கொடுக்க போயிருக்கோம் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்றது வந்து சரியான விஷயம். அதை நான் வந்து மறுக்கல. ஏன்னா நான் இப்போ போய் நான் விஷயம் பண்ணுறேன், ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறோம், இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வீடியோவில் பார்க்குறீங்க, வீடியோவில் கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் விட பெருசாக நம்ம என்ன மைண்டில் இருக்கும். நம்ம இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு காசு கேட்குறாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இதனால் நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது பண்ணியிருக்கவே கூடாது. அது வந்து அது ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நானுமே ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிருக்கக்கூடாது. அந்த சிச்சுவேஷனில் அந்த மாதிரி நடந்ததுனால நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் ராங். என்னதான் சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஐ ஷுட் ஹவ் டன் இட். நான் வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்றதான் வந்து அதோட இது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.